ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு தேவையான வெண்டைக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாய் சூடு ஆனதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு இதுக்கு ஒரு கண்ணாடி பதத்துலேயும் அதுக்கு மேலேயே வந்திருந்தாலே நமக்கு போதுமானது. ஏன்னா இதுக்கு வெண்டைக்காய் ஃப்ரைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். வேறு என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் யோசிப்பீங்க சமையல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. சமையல் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி தாங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா காய்கறிகளுக்குமே நம்ம பண்ணுவோம். இப்போ வெண்டைக்காய் கூட்டுக்கு இப்படி பண்ணுறோமா, இதே போல் கேரட்டு பீன்ஸ்னாலுமே அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் என்ன ஒன்றுனா, ஒவ்வொரு வெஜ்ஜிஸ்க்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். ஒரு வெண்டைக்காய்னா இவ்வளோ நேரம் வேகணும் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த வேகிற டைமிங் மட்டும் தான் நமக்கு டிஃபர் ஆகும். மற்ற எல்லாமே சேம் தான். இப்போ வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும், வெண்டைக்காய் மற்ற வெஜிடபிள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நூலாக வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு மாதிரி அந்த தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. பிசு பிசுப்புன்னு தன்மை இருக்கும், அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் அந்த எதுவுமே நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறேன். இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த பிசுபிசுப்பு தன்மை நல்லாவே குறைஞ்சிருக்கு. இன்னுமே நல்லா கிளறி விட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த நூல் மாதிரி இல்லாமல் நீட்டாக அழகாக இந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கார மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக காரம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லாவே தான் இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்து பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் கிடைக்கும். இல்லை லைட்டாக உங்களுக்கு பச்சையாக சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் டீ வச்சுருக்கேன். அதே மாதிரி சாதம் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன். அந்த மீன் டைம்லேயே செய்யணும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லை வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டேன், அப்புறம் டீ போடுவேன், அப்புறம் சாதம் செய்வேன் அப்படின்னா ரொம்பவே நமக்கு டைம் கன்சியூம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்